கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, வேத தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொண்ட பகுதி உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஏன் என்று சொன்னால், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனையே உனக்கு கொடுக்கிறவர் அவர்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்காக நம்முடைய சாமர்த்தியங்களை, நம்முடைய பலன்களை எல்லாம் எத்தனையோ காரியங்களிலே நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அதை நமக்கு அருளுகிறவர் கர்த்தர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆதலால் தான் இங்கே நாம் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரை நினைக்கிறது, கர்த்தரை நினைக்கிறது என்றால் இந்த வேத பகுதியின்படி என்ன என்று முதலாவது நாம் பார்ப்போம். 10வது வசனத்திலே அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் என்று சொல்லி 10வது வசனத்துடைய பின்பகுதியிலே பார்க்கிறோம். எதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? பிரியமானவர்களே, நாம் புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக, நல்ல வாழ்க்கைக்காக, நல்ல குடும்பத்துக்காக, நல்ல வருமானத்துக்காக, பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவரே எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்தார். இரண்டாவதாக நம்முடைய தேவனாய கர்த்தரை நினைப்பது என்றால் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய கட்டளைகள், நியாயங்கள், கற்பனைகள் இவைகளின்படியெல்லாம் செய்வதற்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய உபதேசம் எப்படி சொல்லுகிறது, நான் அவைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்கிற எண்ணம், சிந்தனை பிரியமானவர்களை நமக்கு இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை மறந்து போவது என்பது அவருடைய வார்த்தைகளை மறந்து போகிறதாய் இருக்கிறது, அல்லது அவருடைய வார்த்தைகளை மறந்து போகிறது என்பது கர்த்தரையே மறந்து போகிறதாய் இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, 17வது வசனத்திலே கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 16வது வசனத்திலே நீ உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமலும், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மறவாமல் அவரை நினைக்க வேண்டும் என்றால், பிரியமா, எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 12வது வசனம் முதற்கொண்டு பார்க்கிறோம். உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, முதலாவது. இரண்டாவது, உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்க போது, அவைகள் பெருகும்போது. மூன்றாவதாக, உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரும் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறக்க கூடாது. அது நாம் தேவனை
நினைக்கிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நல்ல வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நமக்கு வெள்ளியும் பொன்னையும் பெருக பண்ணுகிறார். நமக்கு உண்டானதான எல்லா குடும்பத்துக்கு அடுத்து வீட்டுக்கு அடுத்த காரியங்களை கர்த்தர் மகிமையாய் பெருக பண்ணும்போது நம்மை உளையான சேற்றிலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து, பிரியமானவர்களே, எல்லா விதமான சோதனைகள் வழியாய் எல்லா விதமான சிறுமையின் வழியாய் நம்மை நடத்தி வந்து, பிரியமானவர்களே, நமக்கு நல்ல தண்ணீரை கொடுத்து, நல்ல ஆவிக்குரிய தண்ணீரை கொடுத்து, அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து, ஆவிக்குரிய வழியிலே நம்மை நித்தமும் நடத்துகிற நம்முடைய தேவனாய், இந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே நம்மை நித்தமும் நடத்துகிற நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் மறக்க கூடாது. ஹல்லேலூயா. 4வது பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐசுரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு வேண்டிய படிப்பு, நமக்கு வேண்டிய ஞானம், இவைகளெல்லாம் கொடுத்து, நல்ல ஸ்டடீஸை கொடுத்து, நமக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து, நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுத்து, நல்ல ஒரு ஸ்டேட்டஸை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்போது, அங்கே நேபுகாத்து சொன்னது போல, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்கிற மேட்டிமை அவனுக்கு வந்தது போல நமக்கு வராதபடிக்கு, இது என் சாமர்த்தியம், இது என் கைப்பலன், இவைகள் என்னுடைய சொத்து சுகத்தையெல்லாம் நானே சம்பாதித்தேன் என்று நம்முடைய இருதயத்திலே மேட்டிமை கொள்ளாமல், சொல்லி கொள்ளாமல் எச்சரிக்கையாயிருந்து, பிரியமானவர்களே, கர்த்தர் தான் எனக்கு பலன் கொடுத்தார் என்று சொல்லி 18வது வசனத்திலே பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசுரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை நீ மறந்து விடாதே. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே நமக்கு வேண்டிய படிப்பு ஆகிலும் சரி, நல்ல வருமானம் சம்பாத்தியம் ஆனாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் குறைவில்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை ஆனாலும் சரி, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும் என்று நாம் எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் முடிவில் நாம் சொல்ல வேண்டும், இவை எல்லாவற்றையும் எனக்கு அருளி செய்கிறவர் என் தேவனாய கர்த்தர், என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய பாடு மரணங்களினால் தான் கர்த்தர் இம்மட்டிலுமாய் என்னை நடத்தி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று, பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாய கர்த்தரை நினைக்கிற இருதயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளில் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையை, நல்ல வீட்டை, நல்ல குடும்ப சூழ்நிலையை ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். குடியிருக்கும்படி, சமாதானமாய் குடியிருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். எங்களுக்குள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பெருக பண்ணியிருக்கிறீர். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்தின் வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். எங்கள் சாமர்த்தியம், எங்களுடைய பலன் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு அருளி செய்தார். பலனை கர்த்தர் கொடுத்தார், வருமானத்தை கர்த்தர் கொடுத்தார், நல்ல படிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல போக்கையும் வரத்தையும் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆஸ்தி அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எங்கள் இருதயத்திலே உம்மை நினைக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்துக்கே துதி கனம் மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருக்க எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பதாய் சாட்சியாய் வழங்க உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.